அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சாத்தானின் கொத்தாட்டமும் கர்த்தரின் விசனமும் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். வசனங்களை காதுள்ளவன் கேட்கக் கடவன். துன்மார்க்கன் மரண படுக்கையில் இருக்கும் போது சாத்தான் கொத்தாட்டம் போட எல்லா ஆயத்தங்களையும் ஆரம்பித்து விடுவான். ஆனால் கர்த்தரோ ஒரு ஆத்துமா வீணாக போகிறதே என்று விசனப்படுவார். துன்மார்க்கன் மரித்த பின் அவன் கை கால்களின் கட்டை விரல்கள் சேர்த்து கட்டப்படும் போது சாத்தான் அவன் சேனைகளோடு ஆனந்தமாக கொத்தாட்டம் போடுவான். இதுவரை ஆடிய ஆட்டம் போதும், இனி அடங்கு என்பதற்கு அடையாளமாக துன்மார்க்கனின் கை கால்களின் கட்டை விரல்கள் கட்டப்படுகின்றன. மரண படுக்கையில் இருக்கும் நீதிமானோ கர்த்தரால் சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளப்படுவான். சாத்தானோ அப்போது துக்க முகத்தில் இருப்பான். நீதிமான் மரித்த பின் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க செய்த தயவுக்காய் நன்றி சொல்லும் வகையில் நீதிமானின் கை கால் கட்டை விரல்கள் கட்டப்படுகின்றன. நீதிமொழிகள் 10:25 சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் என்றும், நீதிமானோ நித்திய அஸ்திவாரமுள்ளவன் என்பதை மறக்க வேண்டாம். ஒருவன் துன்மார்க்கனாக மாற பண ஆசைதான் முக்கிய காரணம். பணம் சம்பாதிப்பது கெட்டதல்ல. அப்படி பணம் சம்பாதிப்பது கெட்டதென்றால் சாத்தான் நமக்கு வாரி வாரி கொடுத்து விடுவான். காரணம், கெட்டதை கொடுப்பதுதானே சாத்தானின் பிரதான வேலை. எபிரேயர் 15:3 பண ஆசை இல்லாமல் இருப்பது போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடுவதில்லை என்ற வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதே. மற்றும் 1 தீமோத்தேயு 6 7 மற்றும் 10 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்றும், உலகத்திலே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை என்பது நிச்சயம் என்றும், பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்றும் எழுதப்பட்டுள்ளதை வாசித்து பாருங்கள். வேதத்தில் இருந்து சில நிகழ்வுகளை தியானித்து நாம் ஜெபிப்போம். பணத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்கள் விசுவாசிகளை நடத்தும் விதம் உலக பிரகாரமாகவே இருக்கும். தானும் கெடுவதோடு விசுவாசிகளையும் கெடுப்பார்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தீர்க்கதரிசி பிலேயாம். ராஜா பாலக் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க பிலேயாமை அழைத்து வர தன் ஜனங்களை காணிக்கைகளோடு அனுப்புகிறான். பிலேயாமும் கர்த்தரிடம் கேட்க கர்த்தர் போக வேண்டாம் என்று சொல்ல அதை ராஜாவின் ஜனங்களிடம் சொல்லி அனுப்புகிறான். பின்பு ராஜா இன்னும் அதிகமாக காணிக்கையை கொடுத்து தன் ஜனங்களை அனுப்பி பிலேயாமை அழைத்து வர அனுப்புகிறான். அதிகமான காணிக்கையை பார்த்தவுடன் தீர்க்கதரிசியின் இருதயம் காணிக்கையின் மேல் இச்சை கொள்ள மீண்டும் அவன் கர்த்தரிடம் கேட்க கர்த்தர் போ என்று சொல்லுகிறார். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் நின்று சபிக்க வாய் திறந்த போது பிலேயாம் கண்கள் திறக்கப்பட்டு சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கிறான். ராஜா பாலக் கோபம் கொள்ள உடனே இஸ்ரவேல் ஜனங்களை சீரழிக்க பிலேயாம் ராஜாவிடம் சொல்லும் போதனைதான் பண ஆசையின் வேறாக இருக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும்படி அவர்களை மனம் மாற்றினால் அவர்களுடைய தேவன் அவர்களை விட்டு விலகுவார். நீயும் அவர்களை மேற்கொள்ளலாம் என்பதுதான் அந்த போதனை. இதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 வாசித்து அறிந்து கொள்ளலாம். கனிகளை கொடுக்க கற்றுத்தராமல் பண ஆசையினால் அநீதியான போதனை செய்து பிலேயாம் கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்டான் என்று 2 பேதுரு 2:15 மற்றும் 16 சொல்லப்பட்டுள்ளதை வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
நம் தேவை கர்த்தருடைய சித்தமாயிருந்து நாம் இயேசுவிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 சொல்லப்பட்டிருப்பதால் தேவன் கொடுத்ததில் திருப்தி அடைந்து நாம் வாழ்வோம். நம் தேவை அதிகமானால் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இப்படி செய்வதால் பிதா மகிமைப்படுவார் மற்றும் இயேசுவுக்கும் நாம் சீசராயிருப்போம். பிரியமானவர்களே, பணம் இருக்கு, வீடு இருக்கு, கடைசி காலத்திற்கு சேமிப்பு இருக்கு என்று துன்மார்க்கன் தென்னாவெட்டாக இருப்பான். எல்லாம் சேர்த்து வைக்கலாம், உடல் ஆரோக்கியத்தை சேமித்து வைக்க முடியுமா? முதிர் வயதிலும் கர்த்தர் தயவு நமக்கு வேண்டுமென்றால் நாம் எப்போதும் கர்த்தரோடு வாழ வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதை நம் நினைவில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பண ஆசையினால் மோசம் போன யூதாஸ், அனனியா, சப்பீரால், கேயாசி, கெட்ட குமாரன் இவர்களையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாம் நீதிமானாக வாழ்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். சாத்தானின் குத்தாட்டத்தை இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை ரட்சிப்பில் நடத்தி நிறுத்துவோம். ஆமேன். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம் பிள்ளைகள் பண ஆசை இல்லாமல் உம்மில் நிலைத்திருந்து தேவையை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள செய்கிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரியமானவர்களே, கேரள மாநிலத்தின் வயநாடு பகுதிக்காகவும் ஒன்றிய அரசு உதவி செய்ய நம் அன்பின் தேவன் ஒன்றிய அரசின் இருதயத்தில் கிரியை செய்யவும் விசேஷமாக உங்கள் தனி ஜெபங்களில் ஜெபிக்கவும். நன்றி. ஆமேன்.